ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து சிலம்பு கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை, அந்த கட்டையில தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்குவோம். கத்துக்கிட்டு ஓரளவு கொஞ்சம் வாசிச்சதுக்கு அப்புறமா தான் தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிப்பாங்க. ஆக்சுவலா அந்த சிலம்பு கட்டையில வந்து காலை மேல போட்டு வாசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் காலை மேலே போட்டு வாசிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது அதே மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் வீட்டில் வாசிக்கும் போது அதே மாதிரி தவல் காலில் வந்து தவல் மேலே போட போயிட்டேன். அப்போதான் வந்து இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, மாதிரி தப்பு, கட்டையில மட்டும்தான் வந்து காலை மேலே போட்டு வாசிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அப்போ வந்து அந்த அளவுக்கு பேசிக்கா கூட தெரியாது. அப்படி இருக்கும் போதே வந்து என்ன கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு கான்சர்ட்ல வாசிக்க வச்சாங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நிறைய இருக்கும்ல. இனிஷியல் சர்வீஸ்ல என்னென்ன மாதிரி பண்ணிருக்கீங்க தெரியாத விஷயங்கள்? தவில் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ அப்போ வந்து இப்போ ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருக்குன்னா திடீர்னு எனக்கு கால் அடிச்சுன்னா நான் யார்ட்டையும் கேட்கலாம் மாட்டேன். நான் பாட்டி இறங்கி போய் சேர்ல உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே திரும்ப வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இப்போ தனியா ஒருத்தர் யாராவது ஆப்போசிட்ல வாசிக்கிறாங்கன்னா அவங்க வாசிக்கிற வரைக்கும் எனக்கு தான் வேலை இல்லையேன்னு சொல்லிட்டு கூடலாம் கழட்டி வச்சுட்டு நான் பாட்டி ஏதாவது பண்ணிருப்பேன். அப்புறம் அவங்க நிறுத்ததுக்கு அம்மா திரும்ப கூட தேடி திரும்ப கூட போட்டு திரும்ப வாசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் தான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து திட்டு வாங்கியிருக்கீங்களா? நிறைய ஜாம்பவான் கிட்ட எல்லாம் நீங்க அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் திட்டு வாங்கினது இல்ல. அது வந்து அப்போ அந்த அறியா பருவத்துல வந்து எதுவுமே தெரியாம பண்ணேன். இப்போ அப்படி இல்லை. நான் சொல்றது ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது